என்னுடைய அன்பான வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் செல்வநாதன் ஸ்தபதி. நான் சிற்ப பாரம்பரிய மரபை சேர்ந்தவன். என்னுடைய பெரிய தகப்பனார் எல்லாருக்கும் தெரியும், பத்மபூஷன் டாக்டர் வை கணபதி ஸ்தபதி. நான் அவர்களுடன் குறைந்தது 25-30 வருடங்களாக நான் இந்த சிற்பத்துறையில் பணியாற்றி இருக்கின்றேன். நான் அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் பல திருப்பணிகளை செய்து வருகின்றேன். நாம் முன்னோர்கள் உலக நன்மைக்காக பல கோயில்களை நிர்மாணித்திருக்கின்றார்கள். அதே போல புலம்பெயர்ந்த இந்தியர்களும் அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் பல கோயில்களை செய்து வருகின்றனர். இது நம் நாட்டிற்கு ஒரு பெருமையான விஷயம். இப்போ நம்ம திருச்சியில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். திருச்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அந்த மாரியம்மன் கோயில் அமைந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பல ஆயிரம் பக்தர்களுக்கு சொந்தமான இந்த கோயில். இது கொடிய நோய்களையும் பிணிகளையும் மக்களுக்கு தீர்த்து வைக்கும் ஒரு பெரிய பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. இது ஒரு 700-800 வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக இந்த கோயிலை வந்து நிர்மாணிச்சிருக்காங்க. இந்த பிற்காலத்தில் இந்த கோயில்களில் பெரிய அளவில் 1000 பக்தர்கள் சேர்ந்து வழிபாடு பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய கோயில்களாக நிர்மாணிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் வந்து உலகங்களும் பார்த்திங்கன்னா மாரியம்மனுடைய திருக்கோயில் நிறைய பண்ணியிருக்கோம். குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், சீஷல்ஸ் போன்ற நாடுகளில் வந்து நாங்கள் மாரியம்மன் கோயிலில் பண்ணியிருக்கோம். நிறைய கோயில்கள் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலையும் நிறையா பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக நம்ம சொல்ல போனோம்னா, அமெரிக்காவில் முதல் முறையாக நம்ம சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோயில் மிக அழகாக எழிலார்ந்த ஒரு அமைப்போடு அமைக்க இருக்கிறாங்க. இந்த கோயிலை நாங்கள் தான் டிசைன் பண்ணுறோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூலவர் வந்து சமயபுரம் மாரியம்மன் தான் வருது. அதை சுற்றி வந்து விநாயகர், சுப்பிரமணியர், கருப்பண்ணசுவாமி போன்ற பரிவாரங்களோட பெரிய மகாமண்டபம் பிரேயர் ஹாலோட இந்த கோயில் அமையிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா 5 நிலையில் ஒரு பெரிய ராஜகோபுரம் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா கிராம தேவதைகள் அப்படின்னோம்னா நம்ம கருப்பண்ணசுவாமி, மதுரை வீரன், முனீஸ்வரன், சுடலிமாடன் போன்ற பலவிதமான தெய்வங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு குலதெய்வமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த தெய்வங்கள்லாம் வந்து ஒரு சேர நம்ம இந்த கோயிலை சுற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற முறையில் நாங்கள் இந்த கோயிலில் கிராம தேவதைகள்லாம் சுற்றி அமைக்க இருக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருக்குளம் அமைய இருக்கின்றது. இது தமிழ் மக்களுக்கும் இது யாரெல்லாம் குலதெய்வத்துக்கு இந்தியாவுக்கு தேடி வரணும்னா இந்த மாதிரி கிராம தேவதைகளுக்கு சொந்தமான மக்கள் இருக்கிறாங்க அமெரிக்கா நாட்டில். அவங்க வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னா இந்தியாவுக்கு தான் வரணும். இப்போ அமெரிக்கா நாட்டிலே டெக்சாஸ் மாநகரத்திலே அவர்கள் எல்லாருடைய குலதெய்வமும் அமைய மிகப்பெரிய ஆலயம் இருக்கின்றது. அதுக்கு நீங்களாம் வந்து அந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் என்று வரவழைக்கின்றோம். வழிபாடு செய்து இது தமிழ் மண்ணின் பெருமையை சேர்க்கும் என்று சொல்வதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.